ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல கட்டாய கல்வி உரிமை சட்டம், அதாவது தனியார் பள்ளிகள்ல 25% இடஒதுக்கீடுல ஃப்ரீ எஜுகேஷனுக்காக அட்மிஷன் இந்த வருஷம் நாங்க வந்து வெயிட் பண்ணலாமா, இல்ல நாங்க டைரக்டாவே பிரைவேட் ஸ்கூல்ல போயிட்டு ஜாயின் பண்ணிரவா, இல்ல வெயிட் பண்ணாலும் நம்மளுக்கு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பேரண்டோடைய ஒரு எதிர்பார்ப்பா வந்து இருக்குது. இந்த வீடியோல ஆர்டிஇ, அதாவது ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த ஆக்ட் படி வந்திருக்கக்கூடிய கரண்ட் கேஸ் ஸ்டேட்டஸ் வந்து என்ன, வெயிட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் அனலைஸ் பண்ண வரைக்கும் முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் நாலேஜ் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை டேரெக்டாகவே நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் போயிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஆர்டிஇ, அதாவது வந்து ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த ஆக்ட் வந்து நம்ம இந்தியாவில் 2009 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துச்சு. 2009 சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணி இந்த ஸ்கீம் நல்லபடியா தான் வந்து போயிட்டு இருந்தது. எல்லா ஸ்டேட்லயுமே வந்து இந்த ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் நல்லபடியா போயிட்டு இருந்தது. இந்த 2025 அகாடமிக் இயர்ல ஆர்டிஇ அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆகாதனால எல்லா பேருடைய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இது வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 617 கோடி ரூபாயை வந்து நம்ம தமிழக அரசுக்கு வந்து கொடுக்க வேண்டிய அந்த பாக்கி அமௌண்ட் வந்து இருக்கிறதுனால இந்த அமௌண்ட்டை நீங்க வந்து ரிலீஸ் பண்ணாதான் எங்களால வந்து ஆர்டிஇ அந்த ஸ்கீமே நாங்க வந்து எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருக்காங்க. என்னதான் நீங்க கோரிக்கையை வச்சாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆன்சரே பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா வந்து சொன்னதுனால நம்ம தமிழக அரசு சார்பில் சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. அதாவது நாங்க சொல்லக்கூடிய விஷயத்த அவங்க வந்து கேட்கல. ஆர்டிஇ திட்டத்து மூலியமா கிட்டத்தட்ட ஒரு 617 கோடி ரூபாய் எங்களுக்கு வந்து தமிழக அரசு, தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வந்து வரணும். அந்த அமௌண்ட்டும் எங்களுக்கு வரல. அந்த அமௌண்ட்டை வாங்கி தருமாறு நீங்க வந்து கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து மூத்த வழக்கறிஞரை வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறத நேத்து டேட் ஜூன் 2ஆம் தேதி வந்து நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த அப்டேட் தகவலை நம்ம இதுல வந்து பார்க்கலாம். அதுல மேலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. தமிழக அரசின் அடுத்த ஆயுதம் ஆர்டிஇ திட்ட நிதி எங்கே, மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கட்டாய உரிமை சட்டத்தின் கீழ் தமிழக அரசுக்கு தர வேண்டிய 617 கோடி நிதியை வந்து ஒதுக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட கோரி சுப்ரீம் கோர்ட்டில் மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் மூலம் வந்து இன்று வழக்கு வந்து தொடரப்பட்டது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து இது தெரிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஸோ கல்வி சார்ந்த நிதி வந்து மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தர மறுப்பதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வருகிறது. அந்த வகையில் வந்து தமிழகத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு வழங்க வேண்டிய 617 கோடி ரூபாய் வந்து விடுவிக்காமல் காலதாமதம் செய்து வருவதாக புகார் வந்து எழுந்துள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழக அரசுக்கு வர வேண்டிய 617 கோடி நிதியை வந்து ஒதுக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட கோரி உச்சநீதிமன்றத்தில் வந்து தமிழக அரசு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் மூலம் இன்று வந்து வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இன்று சென்னை திருவேற்காணி ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து ஒரு நிகழ்ச்சியில நடந்த அந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி அளித்த ஒரு விஷயத்தை தான் வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது அவர் பேசிய கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கான நிதியை வந்து மத்திய அரசு இன்னும் வந்து விடுவிக்கவில்லை. 600 கோடி வந்து இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பணம் வந்து தர வேண்டி உள்ளது. இது குறித்து நேரடியாக சென்று நாங்கள் வந்து வலியுறுத்தியுள்ளோம். கட்டாய உரிமை சட்டத்தின் கீழ் தமிழக அரசுக்கு தர வேண்டிய நிதி வந்து ஒதுக்கிடுமாறு மத்திய அரசு உத்தரவிட சுப்ரீம் கோர்ட்டில் மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் மூலம் வந்து இன்று வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்பதை வந்து இதன் மூலமா வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். அப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த வருஷம் வந்து இந்த ஆர்டிஐ அப்படிங்கிறது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு 80% அப்படிங்கிறது வந்து கம்மி தான். சரிங்களா? அது இப்போ சொல்ல போனா 50% பாதிக்கு பாதி வந்து நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத தவிர
அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். மேலும் அதில் வந்து ஒரு ஃபைனலாக ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. மத்திய அரசு வழங்க வேண்டிய 2291 கோடி நிதியை வந்து வழங்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் அரசியல் அமைப்பு பிரிவு 131 கீழ் மத்திய அரசுக்கு எதிராக ரூபாய் 2291 கோடி. இப்போ எப்படி டக்குனு 2291 கோடி வந்துச்சு அப்படின்னா, இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்கீம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிரதம மந்திரியுடைய அந்த சம்க்ரா சிக்ரா ஒரு திட்டம் வந்து இருக்கு. அந்த திட்டத்துக்கும் வந்து 2991 கோடி வந்து கொடுக்கணும் போல. அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோரிக்கையா வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அரசுக்கு எதிராக 2291 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீதிமன்றம் நிர்ணயிக்கும் காலக்கெடுவிற்கு மீட்டு தர கோரி தமிழக அரசு சார்பாக மத்திய அரசு மீது வந்து வழக்கு தொடரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. இந்நிலையில் ஆர்டிஐ நீதி தொடர்பாகவும் வந்து வழக்கு வந்து தொடரப்பட்டுள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து பணத்தை வந்து திருப்பி கொடுக்கணும். அந்த ஒரு டைம் லைன் அப்படிங்கிறதா இப்போ நம்மளுக்கு ரொம்ப வந்து முக்கியம் இல்லையா? டைம் லைன் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப கவனம். ஸோ இப்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலை மந்த் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்கூலுமே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபண்ட் வந்து அவங்க எந்த அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்றது வந்து சாத்தியமே கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க இப்போ பேரண்ட்ஸ் வீடியோ வந்து பாக்குறீங்க அப்படின்னா தயவு செய்து ஆர்டிஐ நினைச்சு ஆர்டிஐ நம்பி நீங்க வந்து வெயிட் பண்ண வேண்டாம். உங்க ஸ்டூடெண்டோடைய ஒன் இயர் வாழ்க்கை வந்து வீணா போயிடும். முடிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு நீங்க உங்க நியர்பைல இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்லையோ இல்ல வந்து உங்களுக்கு எந்த ஸ்கூல்ல வந்து படிக்க வைக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த ஸ்கூல்ல போயிட்டு ஒரு அட்மிஷனை போட்டு இப்போதைக்குன்னு தற்காலிகமாக நீங்க வந்து அட்மிஷனை போட்டு நீங்க வந்து ரெகுலரா கிளாஸ்க்கு வந்து அனுப்புங்க. அடுத்த வருஷம் எப்படி பார்த்தாலும் இந்த கேஸ்லாம் நடத்தி முடிக்கிறதுக்கு எப்படி ஒரு வருஷம் ஆயிரும். ஃபண்ட் அவங்க வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து முடிவு பண்ணணும். ஆக்சுவலா இவங்க வந்து அந்த கல்விக் கொள்கையை வந்து தமிழக அரசு வந்து ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கறதுனால தான் அவங்க ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமா வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஆர்டிஐ நம்பி நீங்க வந்து இந்த வருஷம் வந்து வெயிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதான் ஃபைனல் ஒரு அப்டேட் சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்குன்னு ஆர்டிஐ மூலியமா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். இதுக்கு இடையில ஏதாச்சும் வந்து கேஸ் வந்து அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறோம் சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.